அஜ்மீர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க யாரோட வீட்லயும் கரண்ட் கிடையாது. ஜனங்க கரண்ட் வசதி இல்லாம வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துல சுமித்னு பேர் கொண்ட ஒரு நேர்மையான நல்ல மனிதர் தன்னோட மனைவி நீலம் கூட வாழ்ந்து வந்தாரு. அவரு தன்னோட குடும்பத்தை நடத்துறதுக்காக பச்சை பட்டாணி விவசாயம் பண்ணாரு. எல்லா கிராமத்துலயும் கரண்ட் வசதி உண்டு. ஆனா நம்மளுடைய இந்த ஒரே ஒரு கிராமத்துல ஒரு பல்பு கூட எரிய வைக்க முடியல. நீ சரியா சொன்ன நீலம். நம்ம நிறைய தடவை இந்த விஷயத்தை பற்றி கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம். ஆனால் அவங்க இது வரைக்கும் ஒரு பதில் கூட சொல்லவே இல்லையே. அதனால இன்னைக்கு கிராமத்தில் தலைவர் பஞ்சாயத்து வச்சிருக்காரு. சுமித் அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் தலைவரோட கூட்டத்துக்கு வந்தாங்க. அப்புறம் தலைவர் இது விஷயமா விவாதிக்க ஆரம்பிச்சாரு. உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். நம்ம கிராமத்தோட கரண்ட் பிரச்சனைக்கு நம்ம அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை. ஒருவேளை உங்கள் யாருக்கிட்டையாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருந்தால் அதை சொல்லலாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக காசு போட்டு நம்ம கிராமத்துக்காக ஒரு கரண்ட் டவரை செஞ்சுக்கலாம். நீ உண்மையை தான் சொல்கிற. நானும் இந்த விஷயத்தை பற்றி நிறைய யோசிச்சிருக்கேன். நான் இன்றைக்கே போயிட்டு கான்ட்ராக்டர் கிட்ட பேசிடுறேன். தலைவர் சுமித்தை கூட்டிக்கிட்டு ஒப்பந்தக்காரரை பார்க்க போனாரு. கான்ட்ராக்டர் சார், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எங்களோட கிராமத்தில் கரண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால தான் நாங்கள் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கோம். இதில் நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும்? நாங்கள் என்ன ஆசைப்படுறோன்னா, நீங்கள் கரண்ட் எங்கள் கிராமத்துக்கு வர்றதுக்கு கரண்ட் டவரை செஞ்சால் நல்லாயிருக்கும். சரி, அதை நான் செஞ்சு கொடுத்துட்றேன். ஆனால் எனக்கு எல்லா பணத்தையும் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும், சரியா? இங்கே பாருங்கள், எங்ககிட்ட அவ்வளோ பணம்லாம் இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு மீதி பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றோம். எல்லா பணத்தையும் கரெக்டாக கொடுத்துட்றோம். இல்லை, அப்படியெல்லாம் நடக்காது. நீங்கள் எனக்கு மொத்த பணத்தையும் கொடுத்தா தான் நான் வேலையே ஆரம்பிப்பேன். இல்லைன்னா நீங்கள் உங்கள் இருட்டான கிராமத்திலே இருங்க. இங்கே பாருங்கள், தயவு செஞ்சு எங்கள் கிராமத்துக்கு உதவி பண்ணுங்கள். எங்களோட கிராமத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லை, இங்கேருந்தே கிளம்புங்க. நான் எதுக்காக உங்களோட கிராமத்தை பற்றி யோசிக்கணும்? இங்கேருந்து கிளம்புங்க. எங்கேருந்து தான் வந்துடுறாங்கன்னே தெரியலை. எப்போ காசு கிடைக்குதோ அப்போ வாங்க. அது வரைக்கும் இருட்டிலேயே இருங்க. இவ்வளோ நாள் அப்படி தானே இருக்கீங்க. இதை கேட்டுட்டு சுமித் அப்புறம் தலைவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது தலைவரே? இப்போ நம்மக்கிட்ட வேற வழியே இல்லை சுமித். மறுபடியும் கோரிக்கை கடிதத்தை கவர்மெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான். சுமித்தும் தலைவரும் ரொம்ப வேதனையோட அவங்க வீட்டை நோக்கி போனாங்க. சுமித் தன்னோட வீட்டுக்கு போனதும் நீலம் அவளுடைய புருஷன்கிட்ட என்ன சொன்னான்னா, என்னங்க ஆச்சு? ஏங்க உங்க முகம் வாடி போயிருக்கு? அது ஒன்றும் இல்லை நீலம். நம்ம கிராமத்தோட கரண்ட்டை நினச்சி தான் கொஞ்சம் கவலையாக இருக்கேன். ஆனா இப்படி கவலைப்படுறதுனால ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சதா என்ன? அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அவரு நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவாருங்க. நீ சரியாக தான் சொல்கிற நீலம். நான் இதுக்காகலாம் கவலைப்படவே கூடாது. சரி, நான் இப்போ கிளம்புறேன். நம்மளோட வயலுக்கு போயிட்டு பட்டாணியை விதைக்கிறேன். அப்போ தான் எதிர்காலத்தில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்படி சொல்லிட்டு சுமித் தன்னுடைய வயலுக்கு போனாரு. அவர் தன்னுடைய வயலை உழுக ஆரம்பிச்ச போது அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெண் தோன்றினா. அவர்கிட்ட வந்தா. அப்புறம் என்ன சொன்னானா, எனக்கு தெரியும் நீ ஏன் இவ்வளவு கவலையா இருக்கேன்னு. கிராமத்துல கரண்ட் இல்லாத காரணத்தினால நீ கவலையா இருக்க இல்லையா? நீங்கள் யாரு? அப்புறம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் மறைஞ்சு வாழ்ற பழங்குடியினரை சேர்ந்தவ. சாதாரண மனிதர்கள் கண்ணில் நாங்க படமாட்டோம். என்னால உனக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியும். அதனால உன்னுடைய கிராமத்துக்கு கரண்ட் பிரச்சனை இல்லாம இருக்கும். என்ன, உண்மையா அப்படிலாம் நடக்குமா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? அந்த பெண் தன்னுடைய சுருக்கு பையில இருந்து பட்டாணி விதைகளை சுமித் கையில கொடுத்தா. அப்புறம் அவ சொன்னா, இத நீ உன்னுடைய வயல்ல விதைக்கணும். இது சாதாரண பட்டாணி விதைகள் கிடையாது. எங்க பழங்குடியினர்கள் நுண்ணறிவு மலை அடிவாரத்துல இருக்கும். நான் அங்கிருந்து சேகரிச்சு கொண்டு வந்த விதைகள் இது உனக்கு உதவியா இருக்கும். இப்படி சொல்லிட்டு அந்த பெண் அங்கிருந்து மறைஞ்சிட்டா. அப்புறம் சுமித் அந்த பட்டாணி விதை பயிர்களை தன்னோட வயல்ல விதைச்சான். அப்புறம் மறுநாள் விடிஞ்சதுமே அங்க பார்த்தா அந்த வயல்ல பெரிய பெரிய பட்டாணி பயிர்கள் விளைஞ்சிருந்தது. சுமித் அந்த பட்டாணி தோலை உரிச்சதுமே அந்த பட்டாணி பயிர்கள் பல்ப போல எரிய ஆரம்பிச்சது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சுமித் தலைவரை கூப்பிட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னான்.
தலைவரே, இங்க பாருங்க, என்னோட பட்டாணி தோட்டத்துல இருந்து வளர்ற பட்டாணி எல்லாம் பல்புங்க மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இது அற்புதமாச்சே. ஒரு வேலை பண்ணலாம், இத நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்க்கலாம். சுமித் ஒளி வீசுற அந்த பட்டாணிய பல்ப போல தலைவரோட வீட்ல கொண்டு வந்து வச்சான். அப்புறம் அந்த கிராமம் முழுக்க பிரகாசமா மாறிடுச்சு. இது ரொம்ப பெரிய அற்புதமாச்சே. இனிமே நம்ம கிராமத்துக்கு வெளிச்சத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. அப்புறம் அந்த பட்டாணியோட உதவியால சுமித் அந்த கிராமம் முழுக்க வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டான். ஆனா இந்த விஷயம் ஒப்பந்தக்காரர்னால ஏத்துக்க முடியல. அப்புறம் ஒரு நாள் அந்த ஒப்பந்தக்காரர் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு துஷ்யந்த கூப்பிட்டு என்ன கேட்டாருன்னா, அட சுமித், உன்னோட கிராமத்தில் அந்த சுமித் எப்படி பல்பு மாதிரி இருக்கிற பட்டாணியை விற்கிறான்? அவனோட வயல்ல பட்டாணி எல்லாம் வளர்ந்துட்டு இருக்குல்ல, அது எல்லாமே பல்ப் மாதிரி வெளிச்சமா இருக்கிற பட்டாணியா வளருது. அப்புறம் இவன் மொத்த கிராமத்துக்கும் அவனோட வயல்ல இருந்து இந்த பட்டாணியை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வெளி கிராமங்கள்லயும் அந்த பட்டாணிகளை வித்துக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு ஒப்பந்தக்காரர் சுமித்தை பார்க்கறதுக்காக கிராமத்துக்கு போனாரு. அங்க சுமித் அவரை சந்திச்சான். அட கான்ட்ராக்டர் சார், நீங்க என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் உன்னோட பட்டாணியோட அற்புதத்தை பற்றி கேள்விப்பட்டேன், அதனால தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். சரி சொல்லுங்க, நீங்க என்கிட்ட என்ன பேசணும்? அது நான் உன் கூட சேர்ந்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ என் கூட கை கோத்துக்கோ சுமித், நம்ம 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணலாம். உன்னோட அந்த வெளிச்சமான பட்டாணியும் என்னோட அறிவும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம். இல்லை பரவாயில்ல, என்னால் உங்களுக்கு பட்டாணி எல்லாம் விற்க முடியாது. நான் வெளிச்சமான பட்டாணியை ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் வித்துட்டு இருக்கேன். ஏன்னா கிராமத்தில் எல்லா வீட்லேயும் வெளிச்சம் இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை நான் உங்கள் கூட கை கோத்துட்டேன்னா நீ அதிக விலைக்கு இந்த பட்டாணியை விற்க ஆரம்பிச்சிடுவேன். அப்படின்னா ஒரு வேலை செய், நீ உன்னோட வயலை எனக்கு வித்துடு. அப்போது நான் உனக்கு நீ வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பணத்தை கொடுக்குறேன். இல்லை, கண்டிப்பாக முடியாது. நான் என்னோட வயலை எந்த ஒரு நிலைமையிலையும் விற்கவே மாட்டேன். இதை கேட்டதும் அந்த ஒப்பந்தக்காரர் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்கு திரும்பி போனாரு. சில நாட்களுக்கு அப்புறமா தலைவர் கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து சுமித்தோட வயலுக்கு பக்கத்துல பஞ்சாயத்தை கூட்டினாரு. இப்போ நம்ம கிராமத்தில் கரண்ட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் எந்த ஒரு குறைவும் இல்லை. என் சார்பாகவும் கிராமத்து மக்கள் சார்பாகவும் சுமித்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன். தலைவரே, இதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப வெக்கப்பட வைக்கிறீங்களே, இது என்னோட கடமையாச்சே. என்னோட கிராமத்துக்கு நான் சேவை பண்ணுறேன். அந்த சமயம்னு பார்த்து சில ரவுடிங்க சுமித்தோட வயலுக்கு வந்துட்டாங்க. இப்போலேருந்து இந்த நிலம் கான்ட்ராக்டரோடது. இங்கேருந்து கிளம்பிடுங்க. இதுக்கப்புறம் இந்த வயல் பக்கம் யாரையும் பார்க்கவே கூடாது. இல்லை, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ரொம்பவே பெரிய அநியாயம். இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதுக்கான விளைவு ரொம்பவே மோசமாக இருக்கும். அது உங்களுக்கே தெரியும்ல. இப்போவே நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து கிளம்பிடுங்க. இல்லைன்னா உங்கள் எல்லாருக்கிட்டையும் எங்கள் வேலையை காட்ட வேண்டியிருக்கும். இல்லை, என்னால் இங்கேருந்து போக முடியாது. சரி, அப்படின்னா உன்னோட இஷ்டம். இப்படி சொல்லிட்டு அந்த 2 ரவுடிங்களும் அந்த வயலை நாசம் பண்றதுக்காக அந்த வயலுக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்பதான் அந்த 2 ரவுடிகளுக்கும் ஒரு பயங்கரமான ஷாக் அடிச்சது. அதனால அவங்க 2 பேரும் அதே இடத்துல விழுந்துட்டாங்க. அப்புறம் அந்த பெண் மறுபடியும் அந்த இடத்துல தோன்றினா. அப்புறம் என்ன சொன்னான்னா, இந்த பட்டாணியோட அற்புதம் என்னன்னா, யாராவது இதை தவறான எண்ணங்களோட தொட்டாங்கன்னா இந்த பட்டாணி அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கை கொடுக்கும். இப்படி சொல்லிட்டு அந்த பெண் மறுபடியும் மறைஞ்சிட்டா. அந்த கான்ட்ராக்டரோட கெட்ட பார்வை இந்த வயல் மேலே பட்டுடுச்சு. அவர் கண்டிப்பாக மறுபடியும் ஏதாவது தொந்தரவு பண்ண நினைப்பாரு. நீ கவலைப்படாத, நம்ம இன்னைக்கே கிராமத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். தலைவரும் சுமித்தும் 2 பேரும் சேர்ந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து ஒப்பந்தக்காரர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. அடுத்த தடவை அந்த கான்ட்ராக்டர் கிராமத்துக்குள்ளே வந்தா நீங்கள் உடனே என்னை கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டரை நான் பார்த்துக்கிறேன். சரி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் போய் துஷ்யந்த் அந்த ரவுடிங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத ஒப்பந்தக்காரர்கிட்ட சொல்லிட்டான். என்ன, இது எப்படி சாத்தியமாச்சு? இப்போ நான் அந்த வயலை ஒட்டு மொத்தமாக அழிக்காம விட மாட்டேன். இங்கே பாருங்க சார், நீங்கள் அனுப்புன உங்களோட அந்த ரவுடிங்க அந்த வயலுக்குள்ளே போன உடனே அவங்களுக்கு பயங்கரமாக ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு.
இந்த விஷயம் அவ்வளோ சுலபமாக இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. ஆ? எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வேலையை நானே என் கையால் தான் செஞ்சு முடிக்கணும் போல. நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்க முதலாளி? இன்னைக்கு ராத்திரியே நான் புல்டோசர் எடுத்துகிட்டு போய் அந்த வயலை ஒட்டு மொத்தமாக அழிக்கத்தான் போகிறேன். அங்கே விவசாயம் நடந்தால் தானே அந்த சுமித்தால அந்த வெளிச்சமான பட்டாணியை எடுத்து விற்க முடியும். ராத்திரி இருட்டாக ஆரம்பிச்சதுமே ஒப்பந்தக்காரர் அந்த புல்டோசரை எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு வந்தாரு. அந்த வயல்ல புல்டோசரை ஓட்டுறதுக்கு அவர் முயற்சி பண்ண போது அவருக்கும் பயங்கரமா கரண்ட் ஷாக் அடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அவர் தன்னோட புல்டோசர்ல இருந்து கீழே விழுந்தாரு. அந்த சமயம் தான் அந்த இடத்துல தலைவர் அப்புறம் சுமித் கிராமத்து போலீஸ்காரங்களோட சேர்ந்து வந்து நின்னாங்க. என்னாச்சு கான்ட்ராக்டர் சார், உங்களோட திட்டம் பலிக்கல போலயே. அட அட உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு இன்னைக்கு ராத்திரி நான் இங்கே வரப்போகிறேன்னு? இந்த வயலில் பிரச்சனை பண்ணுறதுக்காக உன்னோட ரவுடிங்க இங்கே வந்தப்பவே எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. யாரோ எங்களோட விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னு. தலைவரே, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் தோணுது. யாரோ ஒரு ஆள் எல்லா விஷயத்தையும் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட கொண்டு போய் சொல்கிறாங்க. கிராமத்து ஜனங்களும் சொல்லியிருக்காங்க, அந்த துஷ்யந்த் இருக்கான்ல, அவன் அந்த கான்ட்ராக்டரோட வீட்டுக்கு போயிட்டு வர்றதை பார்த்துருக்காங்க. தலைவரும் சுமித்தும் 2 பேரும் துஷ்யந்தை ஃபாலோ பண்ணி போனாங்க. அப்புறம் அவர் ஒப்பந்தக்காரர் வீட்டுக்குள்ள போனதை அவங்க கவனிச்சாங்க. அப்புறம் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தபோது சுமித்தும் தலைவரும் துஷ்யந்தை பிடிச்சிட்டாங்க. துஷ்யந்த் ஒப்பந்தக்காரரோட எல்லா தந்திரங்களையும் சுமித் அப்புறம் தலைவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு. புரிஞ்சுதா கான்ட்ராக்டர் சார், எங்களுக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதுன்னு. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு பட்டாணி விவசாயம் பண்ணுங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, இந்த கான்ட்ராக்டரை அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள் அந்த ஒப்பந்தக்காரரை கைது செஞ்சாரு. அப்புறம் அவரை ஜெயிலில் போட்டு அடைச்சாங்க.